மகளிர் உரிமை தொகை வழங்காததை கண்டித்து சாத்தான்குளம் அருகே 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்செந்தூர் அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கார் டிரைவரை திருச்செந்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மகளிர் உரிமை தொகை வழங்காததை கண்டித்து சாத்தான்குளம் அருகே 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள முதலூர் ஊராட்சிக்கு உட்பட்டது ஆத்திக்காடு கிராமம். இந்த கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. இந்த கிராமத்தில் தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை அதிகமான குடும்பத்தினருக்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து கடந்த மாதம் கிராம நிர்வாக அலுவலரிடம் சென்று முறையிட்டனர். அப்போது அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். ஆனால் மகளிர் உரிமை தொகை வழங்கவில்லை. இதற்கிடையில் கடந்த வாரம் சாத்தான்குளம் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். அதற்கு கோட்டாட்சியரிடம் சென்று முறையிடும்படி கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ஆத்திக்காடு கிராமத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கிராமத்தின் முக்கிய வீதியில் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்காத தமிழக அரசை கண்டித்து தேர்தல் புறக்கணிப்பு என்ற பலகை வைத்து அதன் அருகே கருப்பு துணியால் தங்களது கண்களை கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மாவட்டம் சாத்தான்குளம் தாலுகா முதலூர் ஊராட்சி ஆத்திக்காடு கிராமத்திலிருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு கடந்த 6 மாத காலமாக மகளிர் உரிமை தொகை வரவே இல்லை. நாங்களும் இதுக்காண்டி மனு கொடுத்தாச்சு. விஓ ஆஃபீஸ் போனோம், தாலுகா ஆஃபீஸ் போனோம். அங்கே விஓ ஆஃபீஸ் போனால் நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. மறுபடியும் அப்ளை பண்ணியாச்சு. தாலுகா ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணியாச்சு. தாலுகா ஆஃபீஸில் தாசில்தார் மடத்தை அன்றைக்கி போன வாரம் இது பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்க, வருவாய்த்துறை ஆஃபீஸ்க்கு போங்க, மறுபடியும் அப்ளை பண்ணுவாங்க, உங்களுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் போங்கன்னு அனுப்பிவிட்டாங்க. அங்கேயும் போனோம், திருச்செந்தூர் வருவாய்த்துறை ஆஃபீஸ்க்கு போனோம். அங்கே எங்களை ஒரு மனுஷனாக கூட மதிக்கவே இல்லை. கேட்ட கேள்விக்கு சரியாக பதிலும் அவங்க சொல்லவே இல்லை. இந்த ஊரில் ஆத்திக்காடு கிராமத்தில் 75 குடும்பங்கள் இருக்குது. அதில் 75 குடும்பங்களுக்கு எங்களுக்கு உரிமை தொகை வரவே இல்லை. நாங்களும் 6 மாத காலமாக ஒவ்வொரு ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு தான் வரோம். எங்களுக்கு அதுக்கான முடிவே இல்லை. வருவாய்த்துறைக்கு போனால் அவங்க ஒரு மனுஷியாக கூட எங்களை மதிக்கவே இல்லை. நாங்கள் குடும்பத்தில் எங்கள் ஊரில் நிறைய பேர் கஷ்டப்பட்ட மக்கள் இருக்காங்க. நீங்கள் இந்த ஆத்திக்காடு கிராமம் தலித் மக்கள்ங்கிறதுனால தான் எங்களுக்கு உரிமை தொகையே வரலை. அதனால் எங்களுக்கு தேர்தல் வேண்டாம், ஓட்டு வேண்டாம், நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கும். எங்களுக்கு அதனால் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை வந்தால் நாங்கள் தேர்தலில் இருப்போம். இல்லைன்னா தேர்தலே எங்களுக்கு வேண்டாம். ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எதுவுமே எங்களுக்கு தேவையே இல்லை. ஆறுமுகக்கனி. எங்களுடைய ஊரில் 75 குடும்பங்கள் இருக்குது. ஆனால் மகளிர் தொகை வரவே இல்லை. 35 பேருக்கு மகளிர் தொகை வரல. நாங்கள் ஜனவரி மாதம் வரலன்னு நாங்கள் மாதத்துலேருந்தே நாங்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் வரவே இல்லை. நாங்கள் ஜனவரி மாதம் விஓ ஆஃபீஸில் போய் நாங்கள் போராடணும். அங்கேயும் எல்லாரும் எல்லாரும் சரி, உங்களுக்கு போராட்டத்தை நாங்கள் அடுத்த மாதம் நாங்கள் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் உங்களுக்கு உரிமை தொகை வர்றது மாதிரி நாங்கள் எல்லாமே செய்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் இன்னும் வரைக்கும் எங்களுக்கு வரவே இல்லை. திருச்செந்தூர் அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கார் டிரைவரை திருச்செந்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்தவர் முத்துராஜ். டிரைவராக இருந்து வரும் இவர் வீட்டின் முன்பு அருகே உள்ள 3ஆம் வகுப்பு படித்து வரும் 8 வயது சிறுமியின் வீட்டில் ஆள் இல்லாத போது சிறுமியின் வீட்டிற்கு சென்று தின்பண்டங்கள் வாங்கி கொடுத்து செல்போனில் ஆபாச படம் காண்பித்து சிறுமிக்கு அடிக்கடி பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார். இதுகுறித்து சிறுமி பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து சிறுமியின் பெற்றோர் திருச்செந்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கார் டிரைவரான முத்துராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருச்செந்தூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. திருச்செந்தூர் அருள்மிகு செந்தில் முருகன் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மற்றும் வஉசி நற்பணி மன்றம் சார்பில் தேசிய வருவாய் வழி திறனாய்வு தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு பரிசளிப்பு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் கங்கா கௌரி தலைமை தாங்கினார். தூத்துக்குடி மாவட்ட வாசிப்பு இயக்க பொருளாளர் ஜெகநாத பெருமாள், நன்னூலகர் மாதவன் முன்னிலை வகித்தனர். பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் தலைவர் சந்திரசேகர் வரவேற்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருச்செந்தூர் நகரமன்ற தலைவர் சிவ ஆனந்தி, நகரமன்ற துணைத் தலைவர் ரமேஷ், மாவட்ட அறங்காவலர் பால் சுடலை, வஉசி நற்பணி மன்ற தலைவர் இசக்கிமுத்து ஆகியோர் மாணவிகளுக்கு பரிசும் பாராட்டும் சான்றிதழ்களையும் வழங்கி வாழ்த்தி பேசினர். இந்நிகழ்ச்சியில் நகர்மன்ற உறுப்பினர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர்.
தூத்துக்குடியில் ரயில் நிலையத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர் மாடசாமி என்பவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். தூத்துக்குடி ரயில்வே நிலையத்தில் பாலாஜி என்டர்பிரைசஸ் என்ற தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளராக மணியாச்சி சொக்கநாதபுரம் தெற்கு தெருவை சேர்ந்த கணபதி மகன் சின்ன மாடசாமி என்பவர் பணி செய்து வந்தார். இந்நிலையில் வழக்கம் போல அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயில் பெட்டிகளை தண்ணீர் ஊற்றி தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அவரை மின்சாரம் தாக்கியுள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே சின்ன மாடசாமி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த இருப்பு பாதை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மகாகிருஷ்ணன் மற்றும் காவலர்கள் மாடசாமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் சக தூய்மை பணியாளர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எப்போது வென்றான் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த தூய்மை பணியாளர் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்த ராஜேஷ் கண்ணன் கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள எப்போதும் வென்றான் கீழத்தெருவை சேர்ந்த வைரமுத்து என்பவரின் மனைவி சின்னமணி. வைரமுத்து கடந்த 8 வருடங்களுக்கு முன்னதாகவே இறந்துவிட்டார். மேலும் சின்னமணி தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தூய்மை பணியாளராக ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்த்து வருகிறார். கணவன் இறந்த பிறகு சின்னமணி தனது 2 குழந்தைகளான முத்துக்காட்டுராஜ், முத்து திவ்யா ஆகியோருடன் தூத்துக்குடி அருகே புதுக்கோட்டையில் வசித்து வந்துள்ளார். மேலும் சின்னமணி கணவர் வைரமுத்துவின் உடன் பிறந்த தம்பி ராஜேஷ் கண்ணன் என்பவர் எப்போது வென்றானில் வசித்து வந்துள்ளார். சின்னமணிக்கு ராஜேஷ் கண்ணன் மற்றும் பலருடன் தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. வேறு நபர்களுடன் இருந்த தொடர்பை துண்டிக்க சொல்லி ராஜேஷ் கண்ணன் சின்னமணியிடம் அடிக்கடி தகராறு செய்துள்ளார். இந்நிலையில் சின்னமணி எப்போது வென்றானில் ரேஷன் பொருட்கள் வாங்கிவிட்டு தாத்தா வீட்டில் இருந்த முத்து திவ்யாவை அழைத்துக் கொண்டு ஊருக்கு வருவதற்காக பேருந்து ஏறுவதற்காக எப்போதும் வென்றான் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த ராஜேஷ் கண்ணன் சின்னமணியை சரமரியாக வெட்டியதில் சின்னமணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த எப்போதும் வென்றான் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சின்னமணியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் தொடர்பாக ராஜேஷ் கண்ணனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் சின்னமணிக்கு வேறு நபர்கள் சிலருடன் தொடர்பு இருந்ததால் வெட்டி கொலை செய்தேன் என பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார்.